2020ஆம் ஆண்டில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பிடன் வெற்றி பெற்று அமெரிக்க அதிபராக பதவியேற்றார். அமெரிக்க அதிபரின் 4 ஆண்டு பதவிக்காலம் இந்த ஆண்டுடன் முடிவடைகிறது. அமெரிக்க அதிபர் தேர்தல் வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள நிலையில் தற்போதைய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோ பிடன் இந்த தேர்தலில் மீண்டும் போட்டியிடுகிறார். அவருக்கு எதிராக குடியரசுக் கட்சியின் உறுப்பினரும் முன்னாள் அதிபருமான டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிடுவார் என்பது சில நாட்களுக்கு முன்பு தெரிந்தது. இதற்கான ஆதரவை ட்ரம்ப் தீவிரமாக திரட்டி வருகிறார். இந்நிலையில் டெஸ்லா நிறுவனர் மற்றும் உலக பணக்காரரான எலோன் மஸ்க் அமெரிக்க அதிபர் ஜோ பிடன் குறித்து கருத்து ஒன்றை வெளியிட்டார். சமீபத்தில் அமெரிக்க வெள்ளை மாளிகையில் மின்சார வாகனங்கள் தொடர்பான உச்சி மாநாடு நடைபெற்றது. எலோன் மஸ்க் மாநாட்டிற்கு அழைக்கப்படவில்லை. இதனால் எலோன் மஸ்க் அதிருப்தி அடைந்துள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர். இந்த சூழ்நிலையில் எலோன் மஸ்க் தனது சமூக பக்கத்தில் இந்த முறை ஜோ பிடனுக்கு வாக்களிப்பதை என்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது என கூறியுள்ளார்.